Hi friends, welcome to Tamil Travel Talkies channel. போன ரெண்டு வீடியோவில் லேக் வியூ காட்டேஜ், பிரைவேட் பூல் வில்லா இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற சுப்ரியர் ரூம், அப்புறம் ஸ்பா, அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற பானசுரா சாகர் டேம், அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வயநாட்டில் ரெசார்ட் பேக்கேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேர்மை ட்ராவல் மூலிமா தான் புக் பண்ணி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் பேக்கேஜ் வந்து ஆஃபர் ரேட்டில் வேணும் அப்படின்னா கேர்மை ட்ராவலோட நம்பர் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் புக் பண்ணி கொடுக்கலாம். காலையில் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். போன வீடியோலேயே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபாரஸ்ட் வியூவில் இருக்கிறதெல்லாம் காமிச்சிருந்தேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவரால் மட்டும் காமிச்சிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் பற்றி ஃபுல்லுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் காமிச்சிடுறேன். இட்லி, சாம்பார், சட்னி, பூரி இருக்குது. நேற்று பட்டூரா இருந்தது. பொட்டாட்டோ கறி, கல்லாப்பம் இருக்குது. வெஜ் ஸ்டவ் வச்சுருக்காங்க. வெர்மி சில்லி உப்புமா, ஸ்டீம்டு பனானா, வடை, எக்கு, ப்ரெட்டு, ஜாம் இருக்குது. டோஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸு, பயிறு, காஃபி, டீ, ஜூஸ், ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பொடி இட்லி இருந்துச்சு, ஸோ அதுவும் எடுத்தாச்சு. டெய்லியுமே ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க. நேற்று வந்து கேரட் இட்லி பட்டூராலாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வடை இருக்குது, கல்லாப்பா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டோம்னா ரோஸ்ட்டு, ஆம்லெட் எல்லாம் நம்ம லைவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இங்கே வந்து பேக்கேஜ் புக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். லஞ்ச் டின்னர்லாம் நம்ம வேணும்னா அடிஷ்னலாக பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அதுவும் பேக்கேஜில் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் ஜூஸ் எல்லாம் இங்கே அல்டிமேட்டுங்க. நேற்று வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து முலாம்பழம்னு சொல்லுவோம்ல, கிர்னி பழம், அந்த ஜூஸு ரொம்ப லிக்விடெல்லாம் இல்லாமல் நல்லா அந்த திக்காகவே இருக்குது. நல்ல டேஸ்ட்டு. நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு ஸ்பெஷலாக வந்து தோசை, ரோஸ்ட்டு, ஆம்லெட் எல்லாம் தருவோம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து எக் ரோஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆம்லெட் வாங்கியிருக்கோம். நீங்களும் வரும்போது இந்த மாதிரி ஸ்பெஷலாக டெய்லி ஒவ்வொன்று கிடைக்கும். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபுல்லும் எக்கு, இதெல்லாம் வந்து சீஸ் வச்சுருக்காங்க. சென்டரில் வந்து மஞ்சள் கரு வச்சு பெப்பர்லாம் போட்டிருக்காங்க. சுற்றியும் கேரட், தக்காளி இதெல்லாம் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரிங்க. நாங்கள் நார்மல் எக் ரோஸ்ட்டாக இருக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். இவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. நம்ம ஆம்லெட் மட்டும் சாப்பிட்ருவோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சது, கிளம்பலாம். ப்ரோ வந்து 2-3 நாளாக வந்து நல்லா கவனிச்சிட்டாரு. பேருங்க ப்ரோ? மகேஷ். இங்கே வரும்போது ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன கேட்டாலும் ஒன்று எடுத்து வந்து கொடுத்தாரு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, பாய். நம்ம அப்படியே வந்து சுப்பீரியர் ரூம் பார்த்துடலாம். ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்து நேராக ரிசப்ஷன் போகணும். ரிசப்ஷன்லேருந்து இந்த பக்கம் வந்து பெரிய ரூம் இருக்குது. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ் இருக்குது. அதான் விளையாட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. போன வீடியோ பார்த்தீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது ரிசப்ஷன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பில்டிங்கில் தான் சுப்பீரியர் ரூம் ஸ்பாலாம் இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்த்துடலாம். ப்ரோ வந்து ரூம் கட்டுறதுக்காக வராரு. இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு ஹெரிட்டேஜ் மாடல் மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போதே செம்மையாக இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல மரம் தான். ஸோ நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்படியே உள்ளே போவோம். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள லொக்கேஷனே செம்மையாக இருக்குது. சென்டரில் உள்ள செடியெல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மசாஜ், அதாவது ஸ்பாவும் இருக்குது. சுப்பீரியர் ரூம் மேலே இருக்குது. ஸ்பா வந்து கீழே 2 ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம். ஃபஸ்ட்டு நம்ம சுப்பீரியர் ரூம் வந்து மேலே போய் பார்த்துட்டு கீழே வந்து ஸ்பா எல்லாம் பார்த்துக்கலாம். மேலே எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம்ஸ் இருக்குது. மேலே லெஃப்ட் சைடு ஒரு ரூம் இருக்குது, ரைட் சைடு ஒரு ரூம் இருக்குது. டோட்டலாக இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 சுப்பீரியர் ரூம் இருக்குது. இந்த பில்டிங்கில் 2 ரூம் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம்ல அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூம் இருக்குது. சைடில் ஒரு 3 ரூம், மேலே ஒரு 2 ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு இங்கே ரூமெல்லாம் எப்படி வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உள்ளே வந்த உடனே பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. பெட்டெல்லாம் இது பார்த்தீங்கன்னா 4 பேர் படுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரூம் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் சின்னதான். ஏன்னா அது வந்து ஹனிமூன் கப்புள்ஸ் 2 பேர் வரவங்க வந்து அதில் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸுக்கு அந்த மாதிரி பெட் போட்டிருந்தாங்க. பட் அதுலேயே நாங்கள் 3 பேர் அதில் தான் படுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் 4 பேர் படுக்கலாம். லைட்டிங்லாம் போட்டு ட்ராயிங்லாம் பண்ணி செம்மையாக இருக்குது. பெட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வார்ட்ராப் இருக்குது. இந்த சைடு ஒரு சேர் போட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் டிவி இருக்குது. மேலே ஃபேன் இருக்குது. இந்த ரூமில் வந்து ஏசி கிடையாது. இதெல்லாம் ஏசி தேவையில்லை. கிளைமேட் நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மினி பார் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இப்போ மினி பாரில் கெட்டில் இருக்குது. வாட்டர் நம்ம தேவையானது அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து தான் 2 இருக்குது. ஒன்று வந்து ரெஸ்ட் ரூம், இன்னொன்று வந்து பால்கனி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பார்த்துருவோம். உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் டாய்லெட் பேஷன் இருக்குது. லெஃப்ட் சைடு இந்த சைடு திருந்தோம்னா வாஷ் பேஷன், பெரிய மிரர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு கிளாஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லா டைப் ரூம்லேயும் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர் எல்லாம் வந்துடும். ரெயின் ஷவர். இங்கே நின்னோம்னா நமக்கு மேலே இருந்து அப்படியே தண்ணி விடும். அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே
வெளியே வந்து பாருங்கள், இங்கேருந்து பெட்ரூம் பார்த்தா உங்களுக்கு ஃபுல் வியூ எல்லாமே தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியில் வியூ பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேர் டீப்பை எல்லாம் போட்டிருக்கு. இது வந்து நம்ம ரூம்லேருந்து வெளியில் வந்து அப்படியே இங்கே வந்து அங்கே டோர் இருக்குது, வந்து இங்கே உட்காந்து நம்ம வெளியில் வியூ பார்க்கலாம். அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. இங்கே போய் வியூ பார்த்துருவோம். ஃபோன் பண்ண உடனே பால்கனி, இதுதான் நம்ம உள்ளே வந்த வழி. இந்த ரிசப்ஷன் சென்ட்ரல் வந்து பெரிய ஒரு அரச மரம். இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. இந்த பக்கம் ஃபுல்லுமே ஃபாரஸ்ட்னு நம்ம சொன்னோம்ல, இந்த மரம் அந்த வியூவெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் இருக்கிற 2 ரூமில் வந்து பால்கனி இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இருக்கிற 2 ரூமில் வந்து அந்த லேக் வியூ பால்கனி இருக்கும். கீழே இருக்கிற 3 ரூமில் வந்து பால்கனி இருக்காதுன்னு சொன்னாங்க. நம்ம புக் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் நம்ம பால்கனி இருக்கிறத எடுத்துடலாம். நீங்கள் கால் பண்ணும்போது நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். இங்கே இருக்கிறது எல்லாமே நல்ல வியூ தான், நல்ல ரூமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்படியே வெளியே போனோம்னா இந்த வியூ ஃபுல்லும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஊஞ்சல் போட்டிருக்காங்க. இந்த வழியாக வந்தால் தான் இங்கே வந்து உட்காந்து நம்ம வெளியே பார்க்கலாம். நம்ம ரூமில் இருந்தே டோர் இருக்குது, அந்த வழியாகவும் நம்ம வெளியே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ரூமுக்கும் இந்த சைடு வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து நம்ம வெளியில் உட்காந்து வியூஸ் பார்த்துக்கலாம். இந்த ரூம் நான் ஒரு ஓவர் வியூவாக காமிச்சிடுறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்குது பாருங்கள். பெட்ரூம் மேலே ஃபேன், இந்த பக்கம் வார்ட்ரோப், கெட்டில் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் அதே மாதிரி பால்கனி வியூ இருக்கும். நம்ம கீழே போய் ஸ்பா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஆக்சுவலி இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்பா. ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. எங்கன்னா இந்த பில்டிங்கில் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கீழே ஸ்பா நிறைய விதமாக இருக்குது. எதுக்கு என்னங்கிறது நம்ம சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தருவாங்க. ஸ்பாக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் புக் பண்ணும்போது ஸ்பாக்குன்னு வந்து எதுவும் பே பண்ண வேண்டாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஹெட் மசாஜா, ஃபுல் பாடி மசாஜா, அந்த மாதிரி என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பா வந்து ஆயுர்வேதிக் எடுத்துக்கலாம். கீழே போய் அந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்த உடனே இந்த லைட்டெல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. இது வந்து மெயின் பெட் ஏரியா. ஸ்பா பண்ணும்போது இதில் படுத்துட்டு தான் பண்ணுவோம். மெடிசன் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பாத் எடுக்கிறது. முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துக்கும். மேலே வந்து தலை வெளியே இருக்கும். சைடில் அந்த குக்கர்லேருந்து இந்த மெடிசன் எல்லாம் போட்டு ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டீம் ஆகி ஃபுல்லும் உடம்பெல்லாம் வந்து வேர்த்து செம்மையாக இருக்கும். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், டவல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயே நம்ம குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வெளியே பாருங்கள், இதான் நம்ம உள்ள வரும்போது இருந்த வியூ. இந்த பக்கம் இன்னொரு ரூம் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். மெயின் பெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் அந்த உள்ள அந்த ஆயுர்வேதிக் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ நம்ம முடிச்சுட்டு இங்கேயே வந்து எல்லாம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே மேலே வந்து ரூம் போயிடலாம். எனக்கு உண்மையிலுமே இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த உள்ளே வரும்போது சென்டர்லேயே இந்த மாதிரி வச்சுக்கிறது. இது மலையெல்லாம் வரும்போது ரொம்ப செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபாரஸ்ட்டு தான். நீங்கள் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. மரமெல்லாம் நிறையா இருக்குது. இந்த பக்கம் மூங்கில் இதெல்லாம் இருக்கனால நமக்கு நல்லா காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த சேர்லெல்லாம் வெளியே கூட வந்து நம்ம உட்காந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம அப்படியே வெளியே போனோம்னா அந்த லேக் வியூ பார்க்கலாம். இந்த கார்லலாம் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லும் கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அரச மரம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாட்டில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மரத்தடியே போய் நம்ம நல்லா உட்காந்துக்கலாம். நல்லா நேச்சரான ஒரு ஏர் கிடைக்கும். இதுதான் லேக் வியூ. அங்கே பாருங்கள், அந்த லேக்கில் போட்டிங் போயிட்டு இருக்காங்க. இதுதான் பானசுரா சாகர் டேம். அடுத்து தான் அங்கே தான் போய் நம்ம அந்த போட்டிங்லாம் பண்ண போகிறோம். நமக்கு வந்து ஜீப் ரெடியாக இருக்குது. நம்ம அப்படியே வந்து பானசுரா சாகர் டேமுக்கு எடுத்து போயிடலாம். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இங்கே வந்து கார் பார்க்கிங், காரில் வந்தோம்னா பார்க் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கடை இருக்குது. இங்கே தான் என்ட்ரன்ஸ், உள்ளே போயிடலாம்.